வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இல்லை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணி தான் எடுத்துருக்குறேன். அதை இந்த மாதிரி காஞ்ச பட்டாணி தான் எடுத்து ஒரு 8 hours ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ பாயில் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைக்குன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது நான் உங்களுக்கு பாயில் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 3 விசில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், இஞ்சி ஒரு இன்ச் அளவு எடுத்துக்கிறோம், ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த பேஸ்ட்டு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ நல்லா வதக்கி ஆல்மோஸ்ட் வதக்கி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தோட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து இப்போ இதை அரைச்சி ஒரு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். நல்ல கருக வறுக்கனாலும் நீங்கள் வறுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். இதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துருக்குறேன். அதோட இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, ஜிஞ்சர் கார்லிக், அதையும் இதோட சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக நீங்கள் கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கிறோம். இதோட ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுட்ரு, மஞ்சள் பொடி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிற இதில் இப்போ நம்ம காஞ்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறோம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி பேஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளினாலும் எடுத்துக்கலாம், பெங்களூர் தக்காளினாலும் எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுருந்தது நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, வெங்காயம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி வதக்கின வெங்காயங்கிறனால நம்ம லாஸ்ட் டைமில் சேர்க்குறோம். டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நல்லா வதக்கி இருக்கிறனால ரொம்ப நேரம் வேகணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தேவையில்லை. இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஒரு 2 to ஒரு 4-5 செகண்ட் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். இதோட பானிபூரி உடச்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.